ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோபிக்கு சுத்தமாகவே அறிவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோபி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவர் நடந்துக்கிட்டு இருக்கிற விதம் ரொம்பவே ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா அவர் ராதிகாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ராதிகா பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே நல்லவங்க தான். பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க தான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கோபி மட்டும்தான். அதுக்கு ராதிகாவோ நம்ம பாக்கியாவோ எந்த வகையிலையும் பொறுப்பே கிடையாதுங்க. அதுக்கு முக்கியமாக பொறுப்பு நம்ம கோபிநாத் மட்டும்தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ தான் ஒரு உத்தமன், தான் திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அவர் உண்மையிலே திருந்த தான் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அவர் தப்பு, அவர் பழைய பண்ண தப்புகள் எதையுமே அவர் என்ன பண்ணலைன்னா கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம திருந்திட்டோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை எல்லாரும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்றத கொஞ்சம் கூட அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் பாக்கியாவுக்கு ஏகப்பட்ட நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிடணும், அவர் ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வன்மத்தோடு செயல்பட்டார். அதை எதையுமே கோபிநாத் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ அதே மாதிரி பாக்கியாவும் அதை எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ராதிகா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுனா ராதிகா என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி பழையபடி இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அதுலேயும் பாக்கியா ரொம்ப நல்லவன் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனமான பேச்செல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பேச்சுக்கெல்லாம் பாக்கியா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் கோபிநாத் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே கேவலமான கிளவி அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா பாட்டி தன்னுடைய பையனை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இனிமேல் இவன் எனக்கு பையனே கிடையாது, அவன் எனக்கு இனிமேல் தேவையே கிடையாது அப்படின்னெல்லாம் சொல்லிச்சு. ஆனால் இப்போ கடைசி பழையபடி என்ன பண்ணுச்சுன்னா அண்டர் பெல்ட் அடிச்சிருச்சு. என்னுடைய பையன்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. முதல்ல பாக்கியா தான் தன்னுடைய பொண்ணு அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த பாட்டி இப்போ பழையபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பையன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அண்டர் பெல்ட்டே அடித்து மாறிட்டாங்க. ஸோ பாக்கியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாக்கியா ரொம்பவே பாவம். அவங்க அவங்க அப்பாவுக்கு பாக்கியாவுக்கு கொல்லி வைக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. அப்படி வைக்க சொன்னதே பாட்டி தான். ஸோ பாட்டி சொன்னதுனால மட்டும்தான் பாக்கியா அப்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா, பாக்கியா தான் வேணும்னு பண்ண மாதிரியும் அது ஈஸ்வரி நான் பாக்கியாவை பண்ண சொன்னதே தப்பு அப்படின்னுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் டே உங்களுக்கே ஓவரால் இல்லையடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்படி தாங்க எபிசோடில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா எல்லா வகையிலையுமே ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியாவுடைய வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டிக்கு இவ்வளோ ஆட்டம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் பாட்டியோடைய ஆட்டமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. பாட்டி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கும் சுத்தமாகவே தெரியலங்க. அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. அவங்க சொல்லவும் செஞ்சாங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. இருந்தாலும் பாட்டியோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, தன்னுடைய பையன்தான் முக்கியம் அப்படின்றதுல மட்டும்தான் பாட்டி என்ன பண்ணுதுன்னா குறிக்கோளாக இருக்குது. பாட்டி இப்போதைக்கு திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா பாட்டி எப்போவுமே தன்னுடைய பையன் பக்கம் மட்டும்தான் இருக்கும். பாக்கியா தான் அதை என்ன பண்ணிட்டாங்க, தெரியாமல் நம்பிட்டாங்க. நம்பினது பாக்கியாவுடைய முட்டாள்தனமே தவிர பாட்டி மாற மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பாட்டி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் மட்டும்தான் எல்லாமே, தன்னுடைய பையன் மட்டும்தான் முக்கியம் அப்படி மட்டும்தான் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தாத்தா இருந்தப்போவாது பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாத்தா சத்தம் போடும்போது ஒரு சில விஷயங்கள் பாட்டியோடைய கண்ணுக்கு தெரியும். சரி ஓகே, உண்மையிலே இந்த இடத்துல நம்ம பாக்கியா ஃபீல் பண்ணுறா, அதனால் கோபிநாத் தப்பு பண்ணுறான் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சமாவது பாட்டிக்கு தாத்தா எடுத்து சொல்லுவார். ஆனால் இப்போ தாத்தாவும் கிடையாது அப்படின்றதுனால பாட்டி அவங்களுடைய டிசிஷனில் மட்டும்தான் இருக்கிறாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கோபிநாத் மட்டும்தான் அவங்களுடைய உலகம், கோபிநாத் மட்டும்தான் எல்லாமே, கோபிநாத்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதில் பாக்கியா வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பாட்டி புரிஞ்சுக்க வந்து கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே இல்லை. அவங்க வந்து ட்ரை கூட பண்ணலை. அதாவது இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட துளி கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, வார்த்தைக்கு வார்த்தை அவள் வந்து ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அவங்க வந்து அவங்கள வந்து தன்னுடைய பொண்ணாக கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தா இப்போ கோபிநாத்தை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. அதுவும் வச்சது மட்டும் இல்லாமல் பழையபடி எப்படியாவது பாக்கியாவையும் கோபிநாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு கேவலமான முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முயற்சிகள்லாம் பார்க்கும்போது தான் பாட்டியை பார்க்குறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கோபிநாத்துக்கு வந்து ராதிகாவும் இருக்கக்கூடாது, பாக்கியாவும் இருக்கக்கூடாது. அவர் வந்து தனியாக வந்து வாழ்ந்தாதான் அவருக்கு இவங்களோட அருமை எல்லாமே தெரியுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோபிநாத் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து ராதிகா வந்து பார்க்குறதுக்காக வர்றாங்க. ராதிகா ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராதிகா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோபிநாத் திரும்ப வீட்டுக்கு வந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் கோபிநாத். அதுலேயும் வந்து அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பழையபடியும் இங்கேயே இருக்க சொன்னால் கூட இங்கேயே பர்மனெண்ட்டாக கூட என்ன பண்ணிடுவாருன்னா இருந்துக்கிடுவார். அந்த அளவுக்கு வந்து நம்ம கோபிநாத் வந்து ரொம்பவே மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவருடைய மாற்றம் வந்து ரொம்பவே நல்ல விஷயம்தான். அவர் வந்து திருந்தி இருக்காரு அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனால் அப்படி திருந்துனதுக்காக அவர் வந்து பாக்கியாவுடைய வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன், நான் அப்போ தான் உயிரோடு இருப்பேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஏகப்பட்ட ட்ராமா பண்ணி அவங்க பையனையும் இங்கே இருக்க வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பாக்கியாவையும் கன்வின்ஸ் பண்ணி, கோபிநாத் இங்கே தான் இருப்பான், நீ வந்து எனக்காக நீ இதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாக்கியா கிட்ட ஏகப்பட்ட டைலாகெல்லாம் பேசி பாக்யாவையும் இதுக்கு சம்மதிக்க வச்சு, இதுக்கு நடுவில் வந்து பாக்யா ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக பாட்டி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராதிகாவுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக தான் தெரிகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாக்கியா தான் என்னமோ வந்துட்டு கோபிநாத்தை நீங்கள் என் வீட்டில் தான் இருக்கணும், நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்றத பாக்கியாவும் அவங்க ராதிகா கிட்ட வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ராதிகாவும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி சொல்கிறத வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாக்கியா தான் வந்துட்டு கோபிநாத்துக்கு சமைச்சு கொடுக்குறா, அவன் நல்லா சாப்பிட்றான், பாக்கியாவும் வந்துட்டு இப்போ நிம்மதியாக தான் இருக்கிறா, அவள் மனசுக்குள்ளே வந்து கோபிநாத் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாததையெல்லாம் நம்ம ராதிகா கிட்ட சொல்லி என்ன பண்ணுதுன்னா கிளவி ஏற்றி விடுதுங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிய போகுது. ஏன்னா பாட்டி வந்து இப்போ வந்து கேஷுவலாக பண்ணுற ஒரு விஷயம்தான் ஏகப்பட்ட பிரச்சனையாக வந்து என்ன பண்ண போகுதுன்னா வரப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ராதிகா வந்து ரொம்பவே பாவம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கோபிநாத் வந்தால் மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய்கிட்டு அவர் வந்து தன்னுடைய முன்னாள் மனைவியோட ஹாப்பியாக இருக்கிறாரு, அவர் இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இல்லாதது பொல்லாததையும் சொல்கிறது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாட்டி எப்போ தான் திருந்துவாங்க அப்படின்னு சுத்தமாகவே தெரியல. பாட்டி மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் இன்னும் 2 அரலூசு இருக்குதுங்க. அதில் ஒன்று வந்து செழியன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இனியா. இவங்க 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு படிக்க வைக்காமலே இருந்திருக்கலாங்க. அவங்கள வந்து ஒரு பன்னி வாங்கி கூட என்ன செஞ்சுருக்கலாம், பாக்கியா வந்து மேய்க்க வச்சுருந்துருக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் செழியன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இருக்கிறவன் மாதிரி நடந்துக்கிறதே கிடையாது. ராதிகா வந்து நம்ம கோபிநாத்தை பார்க்க வர்றப்பம்லாம் பாட்டி வந்து எப்படி பேசுவாங்களோ பாட்டி மாதிரியே அவரும் பேசி, எதுக்கு இங்கே வர்றீங்க, இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ராதிகா ரொம்பவே பொறுத்து தான் போகிறாங்க. அதுவும் இன்றைக்கெலாம் இனியா வந்துட்டு ரொம்பவே ரியாக்ட் பண்ணாங்க. இனியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எதற்கு எங்கள் அப்பாவை வந்து தேடி தேடி வர்றீங்க, எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. எங்கள் அப்பா என்னுடைய ஸ்கூல் காம்படிஷனுக்கு, என்னுடைய டான்ஸ் காம்படிஷனுக்கு வரணும்னு தானே ஆசைப்பட்றாரு. நீங்கள் எதற்காக உங்களுடைய பொண்ணுடைய பர்த்டேக்கு கூப்பிட்றீங்க? அவர் என்னுடைய பார்ட்டியை வந்துட்டு
போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அவர் அங்கே வராமல் மையோட பர்த்டேக்கு அவர் வந்துருவாரா, அவர் எப்படி அப்படி வருவார், நான் அவருடைய சொந்த பொண்ணு, ஆனால் மையு என்ன அவருடைய சொந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே பேசுகிறாங்க இனியா வந்து இப்படி ஒரு விஷயங்களை பேசுகிறது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறது அவங்க அப்பா தான். அதனால் அவங்க பேசுகிறதா இருந்தால் தன்னுடைய அப்பா கிட்ட தான் போய் பேசணுமே தவிர ராதிகா கிட்ட பேசவே கூடாது. ஆனால் அவங்க வந்து முழு மூச்சாக ராதிகா கிட்ட வந்துட்டு ரொம்பவே ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்துட்டு நம்ம கோபிநாத்துடைய வளர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கோபிநாத் வந்து இனியாவையும் செலியனையும் ரொம்பவே கேவலமாக வளர்த்துருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு சில நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பாக்கியா கிட்டேருந்து வந்தது மட்டும்தாங்க. மற்றபடி வந்துட்டு அவங்க 2 பேருமே ஒரு சுயநலவாதிகள் தான். அவங்க அப்பாவுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அப்பாவும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாதை வந்து நேர்பாதை கிடையவே கிடையாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பார்வையில் ரொம்பவே தவறான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இனியா வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியா கிட்ட போயிட்டு ராதிகா கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசாமல் எங்கள் அப்பாவை என்ன பண்ணிடுங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுங்க, நாங்களாவது என்ன பண்ணுவோம், நிம்மதியாக வாழ்வோம். எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, எதற்காக நீங்கள் வந்து எங்கள் அப்பாவுடைய நிம்மதியை வந்து கெடுக்க பார்க்குறீங்க, அவர் சந்தோஷமாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்துட்டு இனியா இந்த இடத்துல விடுறாங்க. இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் ராதிகா கிட்ட இந்த அளவுக்கு மோசமாக பேசவே கூடாது. அப்போ ராதிகா எடுத்து சொல்கிறாங்க எவ்வளவோ, இங்கே பாரு இனியா, நானும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தானே, எதற்காக என்கிட்ட நீ வந்து இப்படி பேசுகிற, நான் வந்து உன்னுடைய காம்படிஷனுக்கு அவரை வரவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அவருக்கு வந்து இப்போ தான் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாமா, அப்படி ட்ராவல் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு மட்டும்தானே நான் சொன்னேன். அவருக்கு பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய சர்ஜரி, அது உனக்கும் தெரிய தானே செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம ராதிகா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இனியா லூஸ் வந்து எதையுமே என்ன பண்ணலை, புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலை. அந்த இனியாவுடைய பார்வையில் வந்துட்டு அவங்க அப்பாவை அபகரிச்சுக்கிட்டு போகிற ஒரு லேடியாக மட்டும்தான் பாக்கியா வந்து இது ராதிகா வந்துட்டு பார்க்குறாங்களே தவிர, மற்றபடி வந்துட்டு ராதிகா ரொம்ப நல்லவங்க அப்படின்றத கொஞ்சம் கூட உணராமல் தான் இருக்கிறாங்க. இது வந்து தப்பு யார் பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பக்கம்தாங்க. நம்ம இனியா மேலே தான் முழுக்க தப்பு. ஏன்னா இனியா வந்து இந்த அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, வாய் பேசவே கூடாது, அதுவும் பெரியவங்கக்கிட்ட இவ்வளோ தூரம் பேசவே கூடாது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணல, கொஞ்சம் கூட தெரியல. அதனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வாய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்கக்கிட்ட போய் மரியாதை குறைவாக நிறைய வார்த்தைகளை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இனியா விட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ராதிகா கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னால் இனிமேல் வந்து கோபிநாத் கூட வாழ முடியாது, எனக்கு வந்து என்ன பண்ண வேண்டாம், கோபிநாத் இனிமேல் வேண்டாம், நான் வந்து அவரை டைவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கமலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடி இது, என்ன சொல்கிற, நீ நினச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வேணாட்டி டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் கல்யாணத்தை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த கிழவி வந்து சொல்கிறாங்க. அப்போது இவங்க நம்ம ராதிகாவுடைய இடத்துலேருந்து யோசித்தோம் அப்படின்னா ராதிகா சொல்கிறது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா ராதிகா வந்துட்டு கோபிநாத்தோட நிறையவே வந்துட்டு மல்லு கட்டி பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறாரு. அதுவும் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி அக்கறையாக இருந்துட்டா கூட நம்ம ராதிகா வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதை பற்றியும் யோசிக்கவே போகிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே எவ்வளோ வேணாலும் பாசம் வைங்க, அதே மாதிரி கொஞ்சம் பாசத்தை மையம் மேலேயும் வைங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய கோரிக்கையை தவிர மற்றபடி ராதிகா வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைக்கவே இல்லைங்க. ஸோ வந்துட்டு ராதிகா ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் மையும் ரொம்பவே பாவம். மையுலாம் பார்த்திங்கன்னா முந்தின நாள் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே வந்தால் பாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு நெகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு வந்துட்டு அறிவோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவே என்ன இருக்குதுன்னா பெருமையாகவே இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு நம்ம மையு வந்து ரொம்பவே பாவம் தான். இனியாவோடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து கோபிநாத் என்ன பண்ண போகிறாருன்னா போக தான் போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மையுவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். மையுவோட பர்த்டேக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈவினிங் சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களுடைய மீட்டிங் முடிகிறதுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்பவே டைம் ஆகிடுது. ஸோ அப்போ ஈவினிங் ஆகிடுது.
அப்போ மையோட பர்த்டேக்கு வந்துட்டு ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா கேக் வாங்கி வச்சுட்டு சரி ஓகே அவர் வர்றாரான்னு பார்ப்போம், வரேன்னு சொல்லியிருந்தார்ல, ஸோ வர்றாரா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோபிநாத்துக்கு கால் பண்ணுறாங்க. கோபிநாத்தோடைய ஃபோன் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. சார்ஜ் இல்லாமல் அவருடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவங்களால காலையும் அட்டன் பண்ண முடியல. அப்போ ராதிகா வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அப்போ இவர் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு தானே இப்போ வந்துட்டு தன்னுடைய பொண்ணு அவங்களுடைய பர்த்டேவே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்தளவுக்கு ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது வந்துட்டு கோபிநாத்துக்கு ரொம்பவே கோபம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஸோ கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படின்றது ஒரு விளையாட்டு பொருளாக என்ன பண்ணிட்டாருன்னா ஆக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா நம்ம பாக்கியா வந்து அவ்வளோ ஒரு பொறுமைசாலியாக அவரை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதை எதையுமே புரிஞ்சுக்காத கோபிநாத் ராதிகாவை வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராதிகா கூடயும் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா சரியாக வாழவே இல்லை. அவங்களையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டில் இருந்தாலே வந்துட்டு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணி அங்கேயே அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால அங்கே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைங்களை எல்லாத்தையுமே எழில் இனியா எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இனியா மட்டும்தான். இனியா வந்து தவறாக நினச்சி எதுவுமே பேசலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எது சரியோ அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதே வந்துட்டு இவங்க என்ன பண்ணலை அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிறவே இல்லை. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலைன்னா இதை வந்து ஏற்றுக்கிறவே இல்லைங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா வந்துட்டு கோபிநாத்தை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க சாம்பார். அப்போது கோபிநாத் அங்கேருந்து வர்றாரு. வந்துட்டு கோபிநாத் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாம்பாரை வந்து புகழ்ந்து தள்ளிடுறாரு. அப்போ கோபிநாத் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே வந்துட்டு இவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா தாங்கவே முடியல. ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு எதற்காக இப்படி சொன்னதையே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை இப்போ வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சொன்னதையே சொல்லும்போது ஒரு சில பலன்கள் வந்து நமக்கு என்ன ஆகும்னா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க நம்ம பாக்கியா. ஸோ இப்போ வந்து கோபிநாத் வந்து கிச்சனில் வந்துட்டு பாக்கியா கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வைக்கிற சாம்பார் வந்து ரொம்பவே மணக்குது பாக்கியா, ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து அது ரொம்பவே அந்த வாசனை பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் இது வந்து என்னாகும் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்கங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது கோபிநாத் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஆல்ரெடி நிபந்தனை வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணலை. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோபிநாத் ஃபாலோ பண்ணவே இல்லை. இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அவங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிறாங்கங்க. ஸோ அவங்களுக்கும் வேறு ஏதாவது ஆப்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க இந்த பிரச்சனையிலேருந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு எழில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு பக்கம் நம்மளுடைய சினிமா வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மளுடைய கதையை வந்து எந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாமே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து சோகமான காட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாத்தா வந்துட்டு இறந்து போனதும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபைன் போட்டதும் மட்டும்தாங்க. மற்றபடி வந்துட்டு வேறு எந்த விதமான பிரச்சனையுமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிடையவே கிடையாதுங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்துட்டு எபிசோடு வந்து இப்படி தாங்க தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை, சவு மிட்டாய் மாதிரி இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கதைக்குள்ளே இதுக்கப்புறமாவது போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சமாவது வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா ரோஹிணியோடைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு
போயே ஆகணும். அப்படி போனால் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா சீரியல் வந்து களைக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரோஹிணி வந்து எப்படா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டு ரொம்பவே ஆவலாக வந்துட்டு காத்துட்ருக்குறாங்க. ஸோ ரோஹிணி வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் மாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோவில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரோஹிணி உண்மையிலே மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.